கொல்லிமலை அரபிலீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். எட்டுக்கை அம்மன் பார்த்துட்டு கொல்லிமலை அரபிலீஸ்வரர் கோயிலுக்கு மேலே வந்திருக்கிறோம். சாமி கும்பிட்டாச்சு. ஃப்ரீயாக இருக்குது. சனி ஞாயிறு விட்டுட்டு மற்ற நாள் வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக சாமி பார்த்து கும்பிட்டு போகலாம். சனி ஞாயிறு தான் ஃபுல்லாக இருக்கும். வண்டி 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே கார் பார்க்கிங் நிறுத்த சொல்லிவிடுவாங்க. இறங்கி அங்கேருந்து நடந்து வரணும். வயசானவங்களாம் முடியாது. பேட்ரி கார் இருக்குது. இருந்தாலும் எல்லோரும் அதில் ஏறினாங்கன்னா ஒத்து வராது. பாருங்க, மெயின் கோயில் உள்ளே காமிக்கக்கூடாது. நான் எப்பயுமே கோயில் உள்ளேயும் காமிக்க மாட்டேன். இது வாசப்படி. இது கம்பம், கோயிலினுடைய கம்பம் அரபிலீஸ்வரர். இது ஃப்ரண்ட் போர்ஷன்னு. சுற்றிலும் மலை. எப்பயும் சொல்கிற மாதிரி தான் எல்லாம். வந்தால் கோயிலுக்கு போனால் ஒரு மன நிம்மதி, அவ்வளோதான். அது நடக்கும், இது நடக்கும், அதை பண்ணால் ஜோசிக்காரன் அதை சொன்னான் இது சொன்னாங்கன்னுலாம் வர்றது வேஸ்ட்டு. எல்லாம் மனசு தான் காரணம். எல்லாம் அவன் செயல் மட்டும் சொல்லுங்கள். இதுதான் கோயில். மனசு தான் காரணம். மனசு நிம்மதி வேணும்னா வாங்க, ஃப்ரீயாக இருக்கும். மனசில் எதுவும் நினைக்காம ஆண்டவன்ட்டு வேண்டி போங்க, கொடுக்கறத கொடுப்பாரு. பார்த்துக்குங்க. அவுட்ரு இன்னும் சுற்றிலுக்கு. இதுக்கு கீழே தான் 1080 ஸ்டெப்பு கீழே இறங்கி போகணும். ஆகாய தீர்த்தங்கிறது கீழே போகணும். கீழே இப்போ அலோடு இல்லை, தண்ணி வரலையாம். அதனால் அலோடு இல்லைன்ட்டாங்க. ஆனால் கீழே போயிட்டு குளிச்சுட்டு வரலாம். அது போகிறதுக்கு கொஞ்சம் வயசானவங்களாம் முடியாது. கொஞ்சம் எல்லாம் கீழே போயிட்டு வரலாம். இல்லைன்னா இது இப்போ க்ளோசிங்கில் இருக்குது, தண்ணி இல்லாமல். கார் பார்க்கிங்கு பாருங்கள். ஓகே.